படத்தை செலவெல்லாம் பார்க்காம ப்ராஜெக்ட் பிரமாதமாக பண்ணணும். இந்த சம்பளம் நிறை குறைவெல்லாம் வரக்கூடாது, யார் என்ன கேட்குறாங்களோ சேர்த்தியே கொடுங்கன்னு சொல்லி. ஓகே ஓகே, சூப்பர். அதெல்லாம் வந்து அதான் அந்த மனித நேயம், அந்த தொழிலுக்கு உண்டான தர்மம், அதை கரெக்டாக பண்ணார். அதனால தான் இப்படி ஒரு வெற்றி. புரிஞ்சுக்கா உங்களுக்கு? ஒரு படம் எடுக்கிறேன், எல்லார் வாயிலையும் ₹1 பேசணுக்கு 50 பைசா கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு படம் ரிலீஸ் பண்ணி நான் மட்டும் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர் நிறைய இருக்காங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, நானும் சம்பாதிக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அப்படி அதனால தான் இவ்வளோ பெரிய ஹிட். பாரு, செகண்ட் பேட்ச் வந்திருக்கு இப்போ, 2வது ரீரிலீஸ். ஃபர்ஸ்ட் டேவே ₹4 கோடி கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ரிலீஸ் படத்துக்கு இருக்கிற க்ரௌடை விட டபுள் க்ரௌட் ஒவ்வொரு தேட்டர்லையும். ஆச்சரியம். அது காரணம் எனக்கு தோணுது இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற யூத் 20 வயசுக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பூரா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா நிச்சயமா மற்ற ஃபேன்ஸாக இருக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் ரஜினி ஃபேன் ஆயிடுவாங்க. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.